அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி 33 நிமிடங்கள். வேளையில் நாங்கள் இணைய இருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். எங்களுடன் இந்த ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே தேவ ஊழியரின் குடும்பத்தாரை ஒப்புவிப்போம். கர்த்தருடைய கரம் தாமே வழி நடத்துவதாக, பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுப்பாராக. வானொலியை அலங்கரிக்க இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைகிறார் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் லண்டன் யூகேயில் இருந்தவரைக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. Praise Lord, brother. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கற்றுத் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் இந்த வாரம் முழுவதுமாய் இந்த நாட்டிலே எங்களோட அருகாமையில் உள்ள ஒரு ஆலயத்திலே நான் வாலண்டியராக சிறிது நேரம் தினமும் சென்று பைபிள் எக்ஸிபிஷன் என்று நடத்துகிறார்கள். அந்த ஆலயத்திலே ஸ்கூல் பிள்ளைகளை அழைத்து பைபிள் எக்ஸிபிஷன் என்று அழகாக அதற்கு அநேக, நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இணைந்து அது செய்கிறார்கள். அதிலே எங்களுடைய சபையில் பாஸ்டர் ஒய்ஃபும் நானும் சென்று வாலண்டியராக நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம். சிறு சிறு உதவிகள் அந்த பிள்ளைகளுக்கு செய்வதுன்னா, நான் பெரிய உதவி செய்யவில்லை. நாளைக்கு நான் அதிகமான ஒரு சில காரியங்களை செய்ய இருக்கிறேன். 10 நிமிடங்கள் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை, அந்த காரியத்தை நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஸ்கூல் பிள்ளைகளும் வரும் பொழுது எனக்கு அந்த பிள்ளைகளுடைய மனதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன யோசிக்கிறார்கள், அவர்கள் எப்படி மனப்பான்மையில இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் 4 விதமான ஸ்டோரிஸை அவர்கள் கேட்டு கடைசியாக ஒரு குயிஸையும் செய்து அவர்கள் அனுப்புகிறார்கள். ஸ்கூலிலே இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு அவர்கள் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் இணைந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளை அழைத்து இப்படியாய் அவர்களுக்கு பைபிள் எக்ஸிபிஷனை வைக்கிறது மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும் அது பிரயோஜனமாகவும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் குறித்து ஒரு டென்ட்டிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். 4 டென்ட்டுகளை போட்டு அந்த டென்ட்லே ஒவ்வொரு சத்தியத்தை, பெரபிள், கர்த்தருடைய ஊமைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகள், அற்புதங்கள், அவர் எதற்காக மரித்தார், அவர் யார் என்று சொல்லுகிறார்கள். முஸ்லிம் ஆசிரியர்களும் வந்து அதை கேட்கும் பொழுது ஒரு சில ஸ்கூல்கள் வருவதில்லை, ஆனால் வருகிற ஸ்கூல்கள் பிரயோஜனம் அடைந்து செல்வதை பார்க்கிறேன். இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. அதில் அந்த ஒரே ஒரு அற்புதத்தை குறித்து நான் தியானிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சில மனிதர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஆமேன். இந்த காரியத்திலே இந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம், நமக்கு தெரிந்த ஒரு காரியம். நாம் கிறிஸ்தவர்களாய் இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரும், நானும்
இந்த சம்பவம் நன்கு நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். திமிர்வாதக்காரன் என்றால் அதாவது இந்த நடக்க முடியாத பேரலைஸ்டு மேன். அதை தமிழிலே நமக்கு இந்த வார்த்தை அவ்வளவாக புரிவது போல் இல்லை. ஆனால் ஆங்கிலத்திலே அது பேரலைஸ்டு மேன் என்றால் கைகால் விழுந்து போவது, அதாவது துவண்டு போய் அவர்களால் நடக்க முடியாத, ஸ்ட்ரோக் என்று சொன்னால் நமக்கு நன்கு புரியும். அப்படியாக இங்கு எங்கள் சபையிலே கூட ஸ்ட்ரோக் வந்து அப்படியாய் கஷ்டப்படுகிற நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் உணவு உண்ண முடியாது, நடக்க முடியாது, ஒரு கையும் ஒரு காலும் விழுந்து விடுவது. அப்படியா இந்த மனிதன் படுத்து இருக்கிறான். ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து, அப்படி என்றால் அவனை படுக்கையோடு அப்படியே 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நமக்கு வாகனங்கள் இருக்கிறது. நாம் ஒரு பிணியாளியை எப்படியாய் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆம்புலன்ஸ் இருக்கிறது, கார் இருக்கிறது, பஸ் இருக்கிறது, ட்ரெயின் இருக்கிறது, ஏன் ஏரோப்ளேன்லயே ஒரு நாடு விட்டு நாடு வைத்தியத்துக்காக, மருத்துவ காரியங்களுக்காக கொண்டு செல்லுகிறார்கள். அந்த நாளிலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பிணியாளிகளை குணமாக்குவதற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் கட்டில் போன்ற ஒரு இதிலே படுக்க வைத்து தூக்கிதான் செல்ல வேண்டும். அப்படியாய் தூக்கி கொண்டு வருகிறார்கள். படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து வரும்பொழுது அங்கு பார்க்கப்படுகின்ற காரியம், வீடு நிறைய ஆட்கள். அந்த வீட்டிற்குள் கொண்டு போவதற்கு வழி இல்லை, வகை தேடினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவரிடத்திலே கொண்டு போகவும் அவரிடத்திலே சுகத்தை பெற்று கொடுக்கவும் இவர்களுடைய பிரயாசம் வகை தேடுகிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே நான் யோசித்தேன், அந்த பிள்ளைகளை நேற்று இந்த வாரம் முழுவதும் நான் போய்கொண்டிருக்கிறேன். நேற்று வந்த பிள்ளைகள் முழுவதுமாக அவர்களுக்கு என்னுடைய மகனை போன்ற பிள்ளைகள் வந்திருந்தார்கள். ஆஃப்டர்நூன் பிள்ளைகள், காது சரியாய் கேட்க முடியாத பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். வகை தேடினார்கள். ஆண்டவருடைய இயேசுவிடத்திலே கொண்டு போவதற்கு வகை தேடுகிறார்கள். எப்படியாவது பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய வசனத்தை போட்டுவிட வேண்டும் என்று இந்த ஆர்கனைசேஷன் மூலம் எக்ஸிபிஷனை வைத்து வகை தேடுகிறார்கள். நமக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு வகையிலே நம்மை தேடி அவர் கண்டுபிடித்தார். நம்முடைய இருதயத்திலே அவர் இடம் பிடிக்கும்படியாய் நம்மை தேடி கண்டுபிடித்தார். நாம் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல ஏதாவது வகை தேடுகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு வகை தேடுகிறோமா? வகை தேடுவது என்றால் வழி. ஒரு மனிதனை கர்த்தரிடத்திலே நடத்துவதற்கு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எத்தனையோ சாக்கு போக்கு அவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது யோசித்திருக்கலாம். இந்த கூட்டத்தின் நடுவிலே இந்த இடத்திற்கு இந்த பேரலைஸ்டு மேனை, அதாவது இந்த கைகால் விழுந்து துவண்டு போன இந்த மனிதனை, எப்படி நடக்க முடியாத ஒரு மனிதனை, நடக்கிறவர்களையே இந்த நாளிலே ஒரு ஜெப கூட்டத்திற்கும் மற்ற இடங்களுக்கும் கூட்டி செல்வது என்றால் மிகவும் கடினமான ஒரு காரியம். கடந்த மாதத்திலே பிரதர் மோன்சிலாசர்ஸ் அவர்கள் இந்தியாவில் இருந்து இங்கு வந்திருந்தார்கள். ஒரு நாள் ஜெபம் இருந்தது. நான் என் மகனை கூட்டிட்டு போக வேண்டும் என்று எத்தனையோ இப்படியாய் வகை தேடி நான் அழைத்து கொண்டு சென்று வந்தேன். ஒரு நாள் முழுவதும் உபவாச ஜெபம். மகனை வைத்து கொண்டு அவ்வளவு நேரம் எப்படி இருக்க முடியும் என்று நான் ஹாஃப் அ டே சென்றேன். எத்தனையோ பேருக்கு வழியும் ரிஜிஸ்ட்ரேஷனும் நான் செய்து கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினேன். இந்த நாளிலே வகை தேடுவது, வழி தேடுவது, ஒரு மனிதனை அந்த இடத்திற்கு நேராக, ஆண்டவரிடத்திற்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக, பரலோக வழிக்கு நேராக, பரிசுத்த தேவனிடத்திற்கு நேராக வழிகாட்டி கொண்டு செல்ல வேண்டிய வகையை நாம் தேட வேண்டும். அந்த நண்பர்கள் 4 பேர் அந்த மனிதனை தூக்கி கொண்டு வந்த நண்பர்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்டது என்று நாம் சற்று யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரிடத்திலே அற்புதம் கிடைக்கும்
என்ற விசுவாசம் அந்த நண்பர்களுக்கு உண்மையாகவே இருந்தது. அந்த நண்பர்களுடைய முயற்சி தேவன் பார்த்தார். நாம் ஒரு மனிதனை தேவனிடத்திலே நடத்துவதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சியை தேவன் பார்த்து அங்கீகரிப்பார். நாம் தான் வகை தேட வேண்டும், நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். அற்புதத்தை அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார் என்பதைத்தான் இந்த சம்பவத்திலே, எப்படியா இந்த கை கால்கள் துவண்டு போன விழுந்து போன அந்த மனிதனை தேவன் எழுந்து நடக்க வைக்கிற ஒரு அற்புதத்திற்கு முதல் படி, முதல் பிரயாசம் யார் எடுத்தார்கள் என்று பார்ப்போமானால் அந்த நண்பர்களாக காணப்படுகிறார்கள். நாம் இன்று அநேக அவிசுவாசிகளுக்கு நண்பர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தரை அறியாதவர்களுக்கு நாம் நண்பர்களாக நாம் இருக்கிறோம். நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். எவ்வளோ காரியத்தை குறித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துகிற நண்பர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அதை தூக்கி செல்வதற்கு அவர்கள் யோசித்திருப்பார்கள். எவ்வளவு தூரம் தூக்கி நாம் செல்ல முடியும்? அங்கு சென்றால் இந்த வாசல் வழியை கொண்டு போக முடியுமா என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு தடை இருந்தது. தடைகளை மீறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அடுத்த வசனத்திலே ஜன கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். இப்பொழுது அவர்கள் எவ்வளவு தயங்கி அவர்கள் கட்டிலை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று நமக்கு தெரியாத நண்பர்கள். ஆனால் அடுத்த கட்டமான ஒரு தடை என்ன வருகிறது என்றால், ஜன கூட்டம் மிகுதியாய் காணப்படுகிறது. அந்த வீட்டிற்குள் நுழையக்கூட முடியாத ஒரு இடையூறு, ஒரு தடை. எல்லா காரியத்திற்கும் கர்த்தருடைய ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த, அதை முயற்சிக்க, அதிலே நாம் ஈடுபட நாம் செய்யும் பொழுது அநேக தடைகள் வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தடைகளை நாம் மீறி அதை தாண்டி செல்லும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய அற்புதத்தையும் கர்த்தருடைய வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிரியை செய்கிறார். தடைகளை தகர்த்தெறிய வல்லமையுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், ஜன கூட்டம் மிகுதியா இருந்தது. அவர்களுக்கு எல்லாருக்கும் நடக்க முடியும். அவர்களுக்கு எல்லாரும் தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்க அந்த வீட்டிற்குள்ளே போக முடியும். ஆனால் நடக்கவோ எழுந்து போகவோ முடியாத, கடந்து போக முடியாத இந்த மனிதனுக்கு எடுத்த அந்த நண்பர்களுடைய பிரயாசம்தான் அந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய அற்புதமாய் காணப்படுகிறது. அந்த கூட்டத்தின் தடைகளை மாற்றி யாருமே நினைக்க முடியாத ஒரு வழியை அந்த நண்பர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், வீட்டிற்கு கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். நம்முடைய ஆண்டவர் மனிதனுடைய நினைவுகளை முன்னறிந்தவர். சக்கேயு வீட்டிற்கு கர்த்தர் சென்ற பொழுது சக்கேயுவினிடத்திலே கர்த்தர் சொல்லவில்லை, நீ வட்டியை அப்படி வாங்கினாய், நீ அநியாயமாய் வட்டி மனிதர்களிடம் மக்களிடம் வாங்கி கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் சக்கேயுவிடம் கர்த்தர் சொல்லவே இல்லை. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால். ஆனால் அவர் சொல்வதற்கு முன்பதாகவே சக்கேயுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார், நான் மற்றவர்களிடம் அதிகமாய் நான் பணத்தை வாங்கி இருந்திருப்பேனானால் நான் அதை திருப்பி எத்தனையோ மடங்கு, அதை எனக்கு இந்த நேரத்துல ஞாபகம் வரவில்லை, அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறவர். அப்படியாய் இந்த நண்பர்களுடைய விடாமுயற்சியை, அந்த வீட்டின் கூரையை பிரித்து அந்த படுக்கையை ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இறக்கி அவனுக்கு சுகத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரயாசத்தை அவர்கள் விடாமுயற்சியாய் அவர்கள் எடுத்தார்கள். அந்த முயற்சியை, அவர்களுடைய அந்த விசுவாசத்தை
கர்த்தர் கனம் பண்ணினார். நாமும் கூட நம்மோடு இணைந்து இருக்கிறவர்களுக்கு, நம்ம பழகுகிறவர்களுக்கு கர்த்தரை காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு விசுவாசத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் காட்ட வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி தான் கர்த்தரிடத்திலே ஒரு நபரை நடத்துகிறது. பாருங்கள், அடுத்தது அவருடைய வசனத்திலே படுக்கை இறக்கினார்கள். 20வது வசனத்திலே அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. யாருடைய விசுவாசத்தை? அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை. அந்த கட்டில் படுக்கையோடு அந்த கட்டில் மாதிரி ஒரு படத்தை போட்டிருப்பார்கள். ஒரு இதை தூக்கி கொண்டு வந்துதான் இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாக இறக்குகிறார்கள். எத்தனை பிரயாசம் வேண்டும் யோசிச்சு பாருங்கள். தூக்கி கொண்டு வருவதற்கு பிரயாசம், பிறகு ஓட்டை பிரிக்க வேண்டும், அந்த ஓட்டை பிரித்து கயரை கட்டி உள்ளே இறக்க வேண்டும். எத்தனை பிரயாசங்கள்! 4 பேர் 5 பேருடைய முயற்சி மாத்திரமல்ல, இன்னும் மற்றவர்களுடைய முயற்சி கூட இந்த இடத்திலே காணப்பட்டிருக்கும். அவர்கள் படுக்கையோடு இறக்கினதை தேவன் கண்டு அவர்களுடைய விசுவாசத்தை, எனவே நம்முடைய விசுவாசத்தை அவர் கண்டு. நான் இந்த இடத்திலே என்னுடைய மகனை நான் பிரதர் மோன்ஸ்லாசஸ் அவர்களிடம் சென்று ஜெபிக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். என்னுடைய மகனுடைய சுவாபம் கூட்டத்தை கண்டால் அவனுக்கு பிடிக்காது. அவன் லைன்ல நின்று ஜெபிக்க வருவதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுடைய இஷ்டத்திற்கு அவர் இருக்க வேண்டும். அவர் இஷ்டத்திற்கு அவர் விளையாடுவார். அவர் இஷ்டம் கஷ்டமா இருந்தால் அழுவதும் மற்ற அவருடைய விருப்பத்தை என்னிடம் சொல்லும் பொழுது அதைத்தான் நான் செய்ய வேண்டுமோ ஒழிய வேறு காரியத்தை செய்ய வைப்பது மிகவும் கடினம். அன்றைய தினம் நான் தனிமையாகத்தான் கூட்டி சென்றிருந்தேன் அந்த கூட்டத்திற்கு. எப்படியாவது அவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் யோசித்திருந்தேன். ஆனால் அந்த நாளிலே ஜோயல் என்னோடு கூட அவ்வளவு சுமூகமாக நான் சொல்லுவதை எல்லாம் கேட்டு லைன்ல நின்று ஜெபிக்கிறதுக்கெல்லாம் என்னோட துணையாய் அவர் வந்து பிரதர் அவர் கேட்டு விசாரிச்சு அவர் ஜெபிக்கவில்லை. அவர் வந்த கூட்டத்திற்கு வந்த அனைவர் மீதும் அவர் கைகளை வைத்து அவர் ஜெபித்து விட்டு அவர் கடந்து போனார். அப்படியாக என்னோடு கூட கோஆபரேட் பண்ணினதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படியா இந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை அந்த நாளிலே பார்த்து என்னுடைய மகனுக்கு அந்த கோஆபரேட் பண்ற மைண்டையும், மேடையிலேயே அவர் 2 முறை ஏறி விட்டான். அநேக கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. அவ்வளவு கூட்டத்தின் நடுவிலும் முன்பதாக ஓடி அந்த மேடையின் மீது 2 முறை ஏறி அவன் ஏன் அப்படி செய்தான் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவன் சந்தோஷமாக அந்த நாளிலே 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஹாலிலே இருந்தான். சர்ச்சில் எனக்கு 2 மணி நேரம் ஜோயிலை வைத்து கொண்டிருப்பதே மிகவும் கடினமாக இருக்கும். நான் அதற்கு ஏற்ற காரியங்களை நான் சர்ச்சிலே நான் செய்து கொள்வேன். அவனை தனியாக வைத்துக் கொள்வேன். அப்படிப்பட்ட பிள்ளையை கர்த்தர் ஒரு இணைந்து போகக்கூடிய இணங்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த இடத்திலும் அந்த திமிர்வாத காரனை கர்த்தர் இது குறித்து விசுவாசத்தை குறித்து நாம் இங்கு வாசிக்கவில்லை. அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை குறித்து தான் இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, நண்பர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு நாம் கூட்டிட்டு போகின்ற நபர்களை கர்த்தர் சந்திக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். எனவே நமக்கு அந்த ஒரு விசுவாசம் வேண்டும். இந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார், இந்த நபரை கர்த்தர் ரட்சிப்பார், இந்த ஜெப கூட்டத்திற்கு இவர்கள் வந்தால் இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நாம் விசுவாசிக்கும்படியாய் கர்த்தர் முதலாவது கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இப்படியாக ஜனங்களை ரட்சிக்கவும் கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் கர்த்தர் கிரியை நடப்பிப்பார்.
உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதற்கு பிறகு வேற ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னவென்றால், பாவ மன்னிப்பு யாரினால் உண்டாகக்கூடும்? அது கடவுளால் மாத்திரம்தானே. எப்படி ஆண்டவர் மன்னிக்க முடியும் என்று ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்திற்கு போகிறது. ஆனால் நாம் இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற 2 காரியம், நம்முடைய நண்பர்களுக்கு ஆத்தும ரட்சிப்பைக்கு நேராக நடத்துவது நம்மீது விழுந்த கடமை. நடக்க முடியாத நபரையே கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நேராய் நடத்தின இந்த 4 நண்பர்கள் எப்படி இருந்தார்களோ, அதைவிட நமக்கு இந்த நாளிலே ஒரு கார்லயே ஒரு லிஃப்ட் கொடுத்து அவர்களை கூட்டிச் செல்லலாம். ஒரு போன் கால் செய்து இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் என்று நாம் சொல்லலாம். ஒரு விசேஷித்த ஆராதனைகள் நடக்கும் பொழுது அவர்களை அந்த விசேஷித்த ஆராதனைக்கு நாம் அழைக்கலாம். நம்முடைய வீட்டிலே ஜெப கூட்டங்கள் நடத்தும் பொழுது நாம் அவர்களை அழைக்கலாம். கர்த்தர் அந்தந்த இடங்களிலே கர்த்தர் கிரியை செய்து ஆலயத்துக்கு வராதவர்கள் வீட்டு ஜெப கூட்டங்களுக்கு வருவார்கள். இப்படி அநேக காரியங்கள் மூலம் நம்முடைய பிரயாசங்கள் மூலம் அவர் முன்பாக வைக்க வகை தேடினது போல நாம் வகை தேட கர்த்தர் கிரியை செய்வார். வகை தேடும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். எப்படியாக? அவர்களை ரட்சிக்க அந்த இடத்திலே அவர் ரட்சிக்கிறார். ஏன் ஆண்டவர் 38 வருஷம் அந்த படுக்கையில இருந்த பெதஸ்தா குலத்தண்டையில இருந்த மனுஷனை கூட அவர் கேள்விகள் கேட்கிறார். ஏன் நீ குளத்தில் இறங்கவில்லை? என்னை யாருமே கூட்டிட்டு போவதற்கு ஆட்கள் இல்லை என்றுதான் அந்த மனிதன் சொல்லுகிறார். அந்த இடத்திலே பதில். ஆனால் நாம் இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு காரியம், கூட்டிட்டு போகிற ஆட்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த திமிர்வாதக்காரனை அழைத்து சென்ற நண்பர்களைப் போல நாம் இந்த நாளிலே இருக்க வேண்டும். இந்த ஸ்கூல் இந்த நான் வாழ்கின்ற இந்த பகுதியில இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக என்பதை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய ஸ்கூலுடைய காரியங்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு அதிக மன வேதனையா இருக்கும். இப்படி இஸ்லாமியர் அதிகமாய் இருக்கிறார்களே என்று நான் வருத்தப்படுவதுண்டு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த பைபிள் எக்ஸிபிஷன் என்று இந்த காரியங்கள் நடத்தப்படும் பொழுது அதிலே ஸ்கூல்கள் இன்வால்வ்மெண்ட் ஆகிறதை நான் பார்த்த பொழுது அதிக சந்தோஷம் அடைந்தேன். எல்லா ஸ்கூல்களும் அதிலே இன்வால்வ்மெண்ட் ஆகவில்லை என்றாலும் வருகிற அந்த ஸ்கூல்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகின்ற இந்த இப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய ஓமைகள், அந்த பிள்ளைகள் அழகாக அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் பல காரியங்களை 10 நிமிடங்கள் கற்றுக்கொண்டு கடைசியாக குயிஸிலும் பிரமாதமாக பதிலை கொடுக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் தான் நம்மையும் இப்படி மற்றவர்களை கர்த்தரிடம் நடத்துகிற வகை தேடி நாம் நடத்துகிறவர்களாய் நம்மை மாற்றும்படியாய் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நாங்கள் அப்பா ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த திமிர்வாதக்காரனை அழைத்து வந்தவர்களை நீர் பார்த்தீர், தூக்கி சுமந்தவர்களை பார்த்தீர், அந்த கூரையை அப்பா பிரித்து உள்ளே இறக்கினவர்களை நீர் பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை நீர் கண்டு அந்த மகனுடைய பாவத்தை மன்னித்து அந்த மகனை எழுந்து நடக்க வைத்தீரப்பா. நீர் செய்த அற்புதத்தின் அதிசயத்தின் காரியம் அந்த நண்பர்களுடைய பிரயாசமாய் காணப்பட்டது. அப்படியா இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அப்பா, அடியேனும் தகப்பனே, நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக மற்றவர்களை உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று உம்மை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் நடத்துகிறவர்களாய் எங்களை உபயோகப்படுத்தும். அதற்குரிய வகைகளை அவர்கள் எப்படி வகை தேடினார்கள் அப்பா,
எத்தனை தடைகள் வந்தது. ஆனால் எல்லா தடைகளையும் மீறி அந்த ஒரு ஆத்துமாவை அவர்கள் மண்டையை நடத்தினார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றதா இருக்கிறபடியினால் அப்பா, நாங்களும் அப்படி ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் நாங்கள் பேசுகிற, பழகுகிற, பார்க்கின்ற நண்பர்களை உம்முடைய நடத்துகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அடிமை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். வானொலி நடத்துகிற சகோதரர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த சங்கமம் என்ற இந்த வானொலி அப்பா இன்னும் எல்லைகள் விரிவாகட்டும், ஊழியங்கள் பெரிதாகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடத்தி என் தேவனுடைய மகிமைக்கென்று நீர் உடைய வருகை மட்டும் அப்பா வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. சேடமாக நாங்கள் ஜோயலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். வேளையிலும் கொடுக்கப்பட்ட சேவை செய்தி கூடாக பலரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்படியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே அடுத்த வாரத்தில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதவி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே கர்த்தர் அவர் செய்த காரியங்கள், ஊழியங்கள், சாட்சிகளோடு எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர் குடும்பத்தாரை ஒப்புவிப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். ஆமேன், ஆமேன். நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.